அப்படி இந்த ஜமீன் கோட்டைக்கு வந்துட்டோம். அந்த இளவரசர் எங்கத்தான் இருப்பது தெரியவில்லையே, தேடிக்கொண்டே போகலாம். ஆமாடா. அதாவது இப்ப ஏன் வந்துக்கிறேன், எதுக்கு வந்துக்கிறேன், இந்த நாட்டோட இளவரசரை வசப்படுத்தணும். ஆமாடா, அதுதான் நம்ம 2 பேருடைய வன்மம். ஆமா, அப்படியே அழுதுக்குனே வரான். அவன் ஏன் அழுதுன்னு வரான், எதுக்கு அழுதுன்னு வரான்னு தெரியல. குருவா முட்டு சேகர் அவனுக்கு கீர்த்தி கொடுக்கணும், என் மேல முறிக்கணுங்கிறான். உன் மேல முறிக்கிட்டுக்கிறானா? அவனுக்கு எப்படியாவது காலைல வாங்கி கொடுத்துதான் பாப்பா. எங்க பிடிக்கிறது? நான் தான் பிடிச்ச பெட்ஷீட் போதுங்க வாய போடுங்க பாருங்க. என்ன கை உள்ள மட்டும் அடிங்க அடுக்குது, என்ன பண்றா? அம்மா ஏண்டாடே அருகாமையில வந்து கொண்டு. ஆமா, யாரோ ஒரு அழுது கொண்டே போறாரு. சரியான லூசு தவடியா அதனால எல்லாமே சொல்லலாம். இங்க வாடா, அவரை அழுது கொண்டு போறாரு. அவனை மதி மடக்கி வலையில தள்ளணும். இதுக்கு தானே வந்துக்கிறோம் நம்ம. எனக்கு தெரியும், நீ எல்லாத்தையும் வாயில போட்டு போட்டு. உயிர் குயிலாய் காதலித்தேன். ஆனால் என் மனைவி இடத்தை உண்மை பார்த்து விட்டான்.
ஜெயம் ஜெயம். இந்த நல்ல வேளையிலே மதிப்புக்கு மரியாதைக்குரிய உலகம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்கள் சுப்பிரமணியன் அவருடைய மகனாக விளங்கக்கூடிய அறிவழகன் இன்னும் தாமோதரன் அறிவழகன் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய அறிவழகன் தாமோதரமாக சேர்ந்து எங்கள் ஆவணி ஸ்ரீ முத்தாளம் நடனத்தின் கதாநாயகன் நடிக்கக்கூடிய சோழிகள் அடுத்த 2 கிராமத்தை சேர்ந்த பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர் திருவாளர் என் ஆசை தம்பி செந்தமிழை பாராட்டி ரூபாய் 1000 வழங்கியுள்ளார். அன்னாருக்கு எங்கள் கலைக்கு சார்பாக வணக்கம். இன்னும் எங்கள் ஆரணி ஸ்ரீ முத்தாளம் நாகமண்டத்தின் மெயின் கதாநாயகன் இன்னும் பரமேஸ்வர் மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் ராதா ரவி குரலில் பாடும் பரமேஸ்வர் மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் தியாகராஜ் அவர்கள் எங்கே அந்த வெண்ணிலா பாடலை பாராட்டி அந்த குரலுக்காக எங்கள் நாடகமன்றத்தின் மெயின் கதாநாயகன் சேகர் ஐயா அவர்கள் எங்கே அந்த வெண்ணிலா அந்த ஒரு லைனுக்காக மட்டும், ஏனென்றால் நேற்று பாடல் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. இப்போ மெயின் கதை சொன்ன யார் அது? சேகர் ஐயா. என்ன ஊராம? பரமேஸ்வரன் அந்த பையன். அப்ப எடுத்து யாரு? மெயின் சேகர் எடுத்து யாரு? அவன் புள்ள கரண்ட் வெளி வரலாமா? அப்பம் பேரு வெளியே சொல்லக்கூடாதுன்னு நீ தானே சொல்லி கொடுத்துக்கிறியா? எங்கே அந்த வெண்ணிலா மறுபடியும் நான் கேட்க வேண்டும். அதற்காக அவரை பாராட்டி காலையில கட்டிங்க அவருக்கு பரிசாக அளித்திருக்கிறார். எராம்பட்டு பச்சையப்பன் உலகம்பட்டு பச்சையப்பன் ஐயா அவர்கள் கிராமப்பட்டு உலகம்பட்டு கிராமத்தை சேர்ந்த திருப்பூர் எரையாம்பட்டு சுப்பிரமணியம் திருப்பத்தூர் அனைவருமாக சேர்ந்து என்னை பாராட்டி எனக்காக 1000 ரூபாவும், திருப்பூரை பாராட்டி இவருக்காக ஒரு 1000 ரூபாவும், எங்கள் மன்றத்தை பாராட்டி எங்கள் மன்றத்துக்காக 1000 ரூபாவும், கூட்டத்து 101 பார்த்தா ஏன் மேல் சொல்றேன்னா கம்பெனி கம்பெனிக்கு எவனும் எங்களுக்கு 1 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் சற்று ஓய்வெடுத்து பிறகு அரண்மனைக்கு செல்ல வேண்டும். அந்த இளவரசன் எங்கதான் இருப்பாருடா? எங்கே அந்த வெண்ணில சேர்ல உட்காந்துக்கிறான். அந்த எங்கே வெண்ணிலன்னா தான் அவன் குரல் கொடுப்பான். அப்படியா? அது மட்டும் கிடையாது. அவன் எப்படின்னா மயக்கி முதல்ல அவன் சொத்து வாங்குற வேலையை பாரு. ஒட்டாயி போச்சு மாரி பண்ணாது. நீ சொல்லிட்டல நான் ஏன் தெவடியா தெவடியான்னு சொல்றேன்னா எதுக்குடா டாப்ரே தெவடியானா இவங்க எல்லாரும் அசிங்கமான வார்த்தை நினைக்கிறாங்க. தேவர் கூட தடியா. ஆமா, அப்போ அது பெருமை. இப்ப இவங்க பேசி 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 வகல தெவடியா போய சண்டையில பேசி பேசி தெவடியா அப்படி உட்காந்துக்கிறா. நீ அவன் பேசா உட்காந்துக்கிறான் போற அப்ப பானி மடல் ஆகிடும். தண்ணி தான் முதல்ல ஒரு மீன் குடுத்துடு அவனுக்கு கொடுத்துட்டு மொத்தம் சொத்தி ஆயிடுது. அப்படி ஆகட்டும்டா. இந்த தண்ணி குடு போதை எழுதி குடுத்துருவான். போ இது வடக்கிட்டே ஸ்டைல்டா. வணக்கம் இளவரசரே. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்காமா. நீங்க யாரு? என்ன நாடு? இவர காரணம் என்ன? அரைகில பகட வேலை செய்யுது. நாங்களும் இதே நாட்டை சேர்ந்தவங்க தான். நான் நடக சென்று நாட்டியம் ஆடி அந்நாட்டு இளவரசி கொடுக்கும் பரிசை பெற்று நீ என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே ஐயா இந்த பாவியை மன்னிக்க வேண்டும். ஐயா இந்த பாவியை மன்னிக்க வேண்டும். அடே கர்ணா, அடே கர்ணா, உன்னிடம் நான் கையேந்தி வந்திருக்கிறேன். அதாவது எனக்கு லாஸ்டா ஒரு தியானம் ஒண்ணு கொடு. அந்த வாங்குற கூட பேசுறது. ஐயா யாரோ வந்துக்கிறாங்க. யாருக்கு தடையில்லாமல் தந்துக்கிறேன். இல்ல நாட்டியம் ஆடுமா அத பண்ணு. காலாலே ஆடுவாங்க. இப்பொழுது நாட்டியம் பார்க்குற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. மனக்கவலை எடுக்கின்றேன். ஐயா உன்னுடைய மனக்கவலை போக்குவதற்குத்தான் அம்மா வந்திருக்கிறார். அப்படி பார்த்தால் உன் மனக்கவலை அனைத்துமே போகிவிடும். எனக்கு சந்தேகமாகுது.
ஏன்னு கேக்குறியா? குருவா முட்டு சேகர் மேடா டேய். ஏன்னு கேக்குறியா? என்ன தாண்டி பப்ல சாப்பிட்டவங்களா கம்பெனியே உனக்கு தேவையா பசங்க எல்லாமே மன வழி தேவையா இளவரசி தேவையா எல்லாமே தேவையா எல்லாம் நம்ம ரவுண்டுக்குள்ளேயே அமைதி நம்ம என்ன பண்றது ரவுண்டுக்கு போக முடியும் ஒன்னன்ற கரண்ட் இந்த மாதிரி 6 10 பேர் கிட்ட சொல்றேன் உங்ககிட்ட ஆடக்கூடாதா இல்ல அதாவது சாந்து சொல்றாரு போன் பண்ணி மேடை பேச்சு என்பது இலக்கணத்தோட பேசணும் சொல்லி கொடுத்த கண்மேடிக்கு ஒழுங்கா சொல்லி கொடுத்தா ஆறவன ஒழுங்கா ஆடி இருக்க மாட்டேனா என்ன நாடகத்துக்கு கிட்ட வந்து யாரா நான் தான் கிட்ட வந்துட்டு யார் வச்சுக்க பாருங்க இல்ல ஏன் கிட்ட அந்த இது உண்மை தவறு இல்ல இன்னைக்கு காலகட்டத்துக்கு எவ்வளவு இடத்துலதான் 4 பேர் சிரிக்கிறாங்க நீ வந்து தெளிவா பேசலாம் சாம்பர் ஆளு அப்படியே பேசுற அப்படி ஆனா அதனாலதான் கூற முடியும் அதுக்கு என்ன தாழ்த்தான் என்ன கேட்கணும் உனக்கு ஐயா உங்களுடைய மனக்கவலை அம்மா போக்குவாங்க நாட்டியம் எல்லாம் வேணாம் உங்களுக்கு பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா ஆடை வேண்டுமா ஆபரணம் வேணும் சொல்லுமா லைக் பண்ணி போ இளவரசரே மனக்கவலையா இருக்கீங்களா கவலைப்படாதீங்க உங்க மனக்கவலைக்கு மருந்து நான் என்கிட்ட இருக்கு நீங்க என்ன வந்துக்கிறேன் அப்படியா ஆமாங்க மருந்து இருக்கா 3 மணி நேரம் தோணாங்க பாட்டு ஒண்ணே உட்காந்து தொண்டை உடைக்கு நாளைக்கு பாடலாம்ல எங்க உன் தொண்டை இளவரசரே உங்களுக்கு மனக்கவலை தானே இருக்கு கவலைப்படாதீங்க ஏண்டா டேய் என்ன நடக்கிறது தான் இங்க வா நான் போய் ஆளுந்துட்டு வா மூதேவி மனக்கவலை இல்லையே மா பழ வாய முக்கடி சாறு உள்ள இருக்க எடுத்துறப்போ மனத்தை டேய் போடா